இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்தியா மேலே வன்மத்தை கொட்டியிருந்ததை பார்த்தோம். அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் பாகிஸ்தானும் இலங்கையும் சேர்ந்து கூட்டு கடற்படை பயிற்சி பண்ண போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுக்கு இந்தியா தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இந்தியா மேலேயும் இந்தியர்கள் மேலேயும் பயங்கரமான வன்மத்தை கொட்டியிருந்தாரு. அப்போ காஷ்மீர் பற்றியும் பேசியிருந்தாரு. காஷ்மீர் எங்கள் ஜுகுலார் வெயின், அதாவது கழுத்து நரம்பு, அதை நாங்கள் என்றைக்குமே விட்டு தர மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இந்தியா 1948 இருந்து சட்டவிரோதமாக காஷ்மீரோட குறிப்பிட்ட பகுதிகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும்தான் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் இருக்கிற ஒரே உறவு. இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை உடனடியாக காலி பண்ணணும்னு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்நிலையில தான் பாகிஸ்தான் திரும்பவும் இந்தியாவை வம்பிழுக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற திரிகோணமலைங்கிற இடத்துல பாகிஸ்தானும் இலங்கையும் சேர்ந்து கூட்டு கடற்படை பயிற்சி நடத்த போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன் பாகிஸ்தான் இங்க வந்து கடற்படை பயிற்சி பண்ணணும்? இலங்கையில் இருக்கிற திருகோணமலையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 400 கிலோமீட்டர் தான். இங்க பயிற்சி பண்ணும்போது இந்தியாவுக்கு மறைமுகமா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறாங்க. நாங்க நினைச்சா உங்க எல்லைக்கு கூட வர முடியும்னு காமிக்கிறாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான் சைனா ரொம்ப வருஷங்களாவே இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்திய பெருங்கடல்ல இந்தியா தன்னோட கடற்படை வலிமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஆந்திரால கட்டின சப்மரைன் பேஸா இருக்கட்டும், நம்ம போர்க்கப்பலுக்கு புது ரஃபேல் போர் விமானங்களா இருக்கட்டும், இதுக்கு நேரடியா அவங்களோட மிலிட்டரி பிரசன்ஸை காமிச்சு அச்சுறுத்தலை கொடுக்கறாங்க பாகிஸ்தான். ஆனா இந்த பாகிஸ்தான் இலங்கை கூட்டு பயிற்சிக்கு இந்தியா கொடுத்த பிரஷர்னால இந்த பயிற்சியை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. இப்போ ரீசெண்டா நம்ம பிரதமர் மோடி இலங்கைக்கு போயிருந்த போது இதே திரிகோணமலையில தான் இலங்கையோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை செஞ்சிருந்தாரு. அப்போ இந்தியாவுக்கு ஆபத்து வர மாதிரி எந்த செயலையும் இலங்கை செய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வார்த்தையை காப்பாத்துற மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவா முடிவை எடுத்து இந்தியா இலங்கை உறவு ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னு காமிச்சிருக்காங்க.